கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில், செய்யும் தொழிலில், குடும்பத்தில், உடல் சுகத்தில், ஆரோக்கியத்தில், வேலை ஸ்தலத்தில், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில், ஊழியத்தில் வளர்ச்சி இல்லாமல் அதே நிலையில்தான் இருக்கேன், எந்த முன்னேற்றமும் இல்லை என்று மனம் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? நாம் வளர வேதத்தில் உள்ள வசனத்தின்படி ஆலோசனை என்ன என்பதை பார்ப்போம். 1 பேதுரு 2வது அதிகாரம் வசனங்கள் 2-3. சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். துர்க்குணம், கெட்ட குணம், கபடு, வஞ்சனை எண்ணம், செயல், பிறருடைய முன்னேற்றத்தில் பொறாமை கொள்வது, புறம் கூறுதல், சபையில், குடும்பத்தில், வேலையிடத்தில் ஒருவரை பற்றி பின்னாலே பேசுவது போன்றவற்றை ஒழித்து ஒரு பிறந்த குழந்தையைப் போல பாலுக்காக வாஞ்சிப்பது போல இந்த காரியங்களில் நாட்டம் செலுத்தாமல் நாம் வளரும்படி வசனம், பைபிள் படிப்பது, தியானிப்பதில் வாஞ்சியாயிருக்கும்படி வேதத்திலிருந்து வசனத்தின் மூலம் ஆலோசனை கிடைக்கின்றது. ஏசப்பா, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி எல்லா துர்க்குணத்தையும், கபடையும், வஞ்சனையையும், பொறாமையையும், புறங்கூறுதலையும் ஒழித்து வார்த்தை வசனத்தை தியானித்து வாஞ்சித்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து எங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். அல்லேலூயா. பிரேஸ் தி லார்ட்.